39 விழுக்காடு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு. இளைய தலைமுறையினர் 30 விழுக்காடு பேர் விஜய் கட்சிக்கு ஆதரவு என கருத்து கணிப்பில் தகவல். ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது மதவாதத்தை வளர்ப்பதே மத்திய அரசின் குறியாக உள்ளது. திமுக எம்பி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வண்டலூரில் காவல்துறை பயிற்சி பெற்ற காவலர்கள் திறம்பட பணியாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி வாயிலாக அறிவுறுத்தல். காவல்துறையில் சிறப்பாக நேர்மையாக பணியாற்றி நீங்கள் மேலும் மேலும் பதவி உயர்வுகளை பெற்று மக்கள் சேவையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என ஸ்டாலின் கூறுவது பகல் கனவு. அதைவிட கூடுதல் இடங்களை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலன் அவரது தந்தை ஆய்வாளர் செந்தில் பணியிடை நீக்கம். மதுரை சரக்கு டிஐஜி அபினவ் குமார் அதிரடி உத்தரவு. நாமக்கல்லில் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை தொடர்பாக சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு அதிகாரிகள் குழு ரகசிய விசாரணை. சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் ரகசிய விசாரணை செய்து வாக்குமூலம் வீடியோவில் பதிவு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். குற்றவாளி பிடிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்கி மேற்பார்வையில் சிறப்பு குழு அமைப்பு. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் வனவிலங்குகளுக்கு தொந்தரவு. யானைக்கு பழம் கொடுத்தவருக்கு வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை. மருத்துவமனைகளில் பாலியல் வன்முறை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் அரசு. பாதுகாப்பு இல்லாததால் தொழில் முனைவோர் வருவதற்கு பயப்படுவதாக மேற்கு வங்கத்தில் பேசிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசத்தில் பெய்த கனமழையில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. குவாலியரில் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்கள் 6 பேர் பலி. பீகாரில் மின்னல் தாக்கி கடந்த 2 நாட்களில் 34 பேர் உயிரிழப்பு. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா 4 லட்சம் ரூபாய் அறிவிப்பு. ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவிலிருந்து 6 மாதங்களில் 1563 இந்தியர்கள் நாடு கடத்தல். பெரும்பாலானவர்கள் வணிக விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக தகவல். அகதிகளாக வந்த ஆப்கானியர்களில் 81 பேரை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பியது ஜெர்மனி. ஆப்கானிஸ்தானில் 2021ஆம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சி கைப்பற்றியதால் நடவடிக்கை.